வணக்கம் சுரேஷ். வணக்கம். இன்னைக்கான நாளோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இருந்துச்சு. ஓகே. ஸோ இன்னைக்கான இன்ட்ரெஸ்ட் டு இந்தியன் எபிசோடில் நம்ம பல செய்திகள் பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸை வந்து பார்த்தா அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டை ரீசெண்ட் டேஸில் வந்து ரீசெண்டில் பார்த்தா அப்படின்னா தெருநாய்க்கள் எல்லாத்துக்கும் வந்து ஷெல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வச்சு பாதுகாப்பு செய்யுங்க. இந்த பப்ளிக் ஸ்பேசஸில் முக்கியமாக இந்த மால்ஸு, ஸ்கூல் பக்கத்தில், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில், ஹோலி பிளேசஸ் பக்கத்தில், முக்கியமாக அதிகமாக மக்கள் கூடுகின்ற இடத்துல இருக்கக்கூடிய தெருநாய்க்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களில் கொண்டு சேருங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாதம் மாதம் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை ஸ்டேட்டாக எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணியிருக்கீங்க, இதை பண்ணுறதுக்காக ஒரு மாதமும் எத்தனை பேர் வந்து ஒர்க்குக்கு போயிருக்காங்க, டிப்ளாய்ட் நடந்திருக்கு அப்படின்ற டேட்டாவை ரிப்போர்ட்டாக கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த தெருநாய்க்கடிகளால் யாராச்சும் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த பாதிப்புக்கு முழுக்க காரணம் அந்த ஏரியாவோட முனிசிபாலிட்டி அல்லது பஞ்சாயத்து தான் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஓகே. வரைக்கும் அப்பனா தெருநாய் என்ன கடிச்சா ஆக்ஷன் யார் எடுப்பாங்க அவங்க ரெஸ்பான்சிபிள் மேல? அப்படின்னு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ முனிசிபாலிட்டிஸும் அந்த ஊர் முனிசிபாலிட்டி அல்லது பஞ்சாயத்து தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அப்பனா என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்க மேல? இப்போ இப்போ நான் தெருநாயால் கடிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா அந்த அந்த பழி யார் மேலே போய் விழுகும் அப்படின்னா முனிசிபாலிட்டியோட தவறுனால தான் நடக்கும். அப்போ அந்த ஸ்டெப்பில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிச்சும் நடக்கும். ட்ரான்ஸ்ஃபரோ சஸ்பெண்டோ நடக்கும். வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. எனக்கு என்னோட ஃபேமிலிக்கு வர வேண்டிய அந்த அந்த இழப்பீட்டு தொகை வந்து அந்த முனிசிபால் தான் கொடுக்கணும், அந்த முனிசிபாலிட்டியில தான் வரும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு காசு வச்சுருப்பாங்கல்ல. நாய் கடிச்சதுக்கு இழப்பீட்டு தொகையெல்லாம் வேற குடுக்குறாங்களா என்ன? எப்பா அதான் ஆக்சுவலி ஏதோ ஒரு இப்ப இருக்கு. ரீசெண்டா பார்த்திருந்தோம். குடுக்கறதா சொல்லி கரெக்டா? ஆமாம், கொடுக்கறதா சொல்லி பெங்களூர்ல. பார்த்துருந்தோம். இன்கேஸ் ம். ரேபிஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த அந்த நபருக்கான இழப்பீடை அந்த முனிசிபல் தான் கொடுக்கணும், ஏன்னா அவங்க தானே பொறுப்பு. முனிசிபாலிட்டி குடுக்கணும்னா அது திரும்ப கவர்மெண்ட் தான் குடுக்குதுங்கிற மாதிரி ஆயிடுது. இல்லைப்பா, ஏன்னா அவங்க தனிப்பட்ட நபர் சொத்துல இருந்தா கொடுக்க போறாங்க. கவர்மெண்ட்டோட ஃபண்டை பட்ஜெட் போடுறப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு கொடுத்துருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த செலவு எதாக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்பட்ட காசுக்குள்ளே பண்ணிக்கணும். அதன் பிரகாரம் அந்த டிபார்ட்மெண்ட் ஃபால்ட்டால் இது நடந்துச்சு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து அதுக்கான காம்பன்சேஷனும் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, இது ரூல் இருக்குது. நம்ம ரொம்ப டாபிக் விட்டு வைடாக வெளியே போயிட்டோம். ரூல் இருக்குது, கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து தான் பொறுப்பு அப்படின்னு. ஸ்ட்ரைக்டாக தெருநாய்கள் கடிகளுக்கு அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு பெண் ஃபஸ்ட்டு திருமணம் ஆகி இருந்து டைவர்ஸ் ப்ராப்பராக லீகலாக டைவர்ஸ் வாங்காமல் இன்னொரு ஆண் கூட லிவ்வின்ல இருந்தாங்க அப்படின்னா, அந்த லிவ்வின்ல இருக்க அந்த இன்னொரு ஆண் கூட ஒரு நெடுகாலம் ரொம்ப வருஷங்கள் லிவ்வின்ல இருந்தாலும் கூட மெயின்டெனன்ஸ், டைவர்ஸுக்கு அப்புறம் வாங்க வேண்டிய மெயின்டெனன்ஸை இந்த லிவ்வின் பார்ட்னர் கிட்ட தான் வாங்க முடியாது. லீகலாக டைவர்ஸ் வாங்கலை அப்படின்னா லிவ்வின் பார்ட்னர் கூட எத்தனை வருஷம் இருந்தாலும் அது பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா எனக்கான மெயின்டெனன்ஸை எனக்கு இவன் தான் கொடுக்கணும், இவன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்குன்னு சொன்னாங்கன்னா அது ஒத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாயம் தானே. ஆமா, ஒத்துக்க கூடாதுதான். இப்போ ஒரு பொண்ணு கேஸ் போட்டிருக்கு, அது மாதிரி உங்க கூட 10 வருஷம் வாழ்ந்துருக்கேன், எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வாங்கி கொடுங்கன்னு. ஏம்மா நீ எனக்கு மனைவி கிடையாது, மனைவிக்கு தான் மெயின்டெனன்ஸ் வாங்கி அதான் கொடுக்க முடியும், நீ மனைவியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதானே இது கூட தெரியாம இது போடுறாங்களா என்ன? ஆக்சுவலி இதுக்குன்னு ஒரு சட்டம் கிடையாது முன்னால. ஆ. சரி, இப்ப சட்டமாவே சொல்லிட்டாங்கன்றீங்க. கரெக்ட் தான். ஓகே. ஸோ ஆனா எப்படி எல்லாம் மக்கள் ஆசைப்படுறாங்க பாரு. இதெல்லாம் உண்டுப்பா, இன்னும் மோசமாலாம் இருக்குப்பா. ஓகே, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக போகணும்னு வச்சுக்கோவேன். நம்ம அந்த நியூஸை சார்ந்து என்ன இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். அடுத்து தேர்ட் நியூஸ் வந்து பார்த்தா அப்படின்னா, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஜார்டனுக்கு போயிருக்காரு. ஸோ ஜார்டனில் வந்து அப்கமிங் ஃப்யூச்சரில் 50
$5 பில்லியன் ட்ரேடை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு 2 பேரும் ட்ரேட் டீல் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜார்டன்ல ஒரு சின்ன நாடு, ஆனால் இது 5 பில்லியன்றது ஒரு சின்ன, ஸ்ரீலங்காவுக்கு 5 பில்லியன்றது ஒரு பெரிய அமௌண்ட். இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த 5 பில்லியன்றது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். ஆனால் அந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள்கிட்டருந்து வர இன்கம் எல்லாம் சேர்த்து தான் அமெரிக்கா டேரிஃப் போட்டப்ப நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா மாதிரி மிகப்பெரிய நாட்டில் 30% 40% நமக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் அங்கே விற்று, அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் அங்கே விற்றுட்டு நமக்கு தேவைப்படுற பொருளை அங்கேயே வாங்கணும் அப்படின்னா அவன் சொல்கிறது சட்டம். 190 நாடுகளில் 170 நாடுகளுக்கு ட்ரேடு பண்ணிவிட்டு அதில் ஒருத்தரும் 2 பேரும் இல்லை முடியாதுன்னு சொன்னாங்கன்னா கூட மற்ற இருக்க நாடுகளில் அந்த ட்ரேடை வந்து ஆவரேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற விஷயத்த ஒரு கண்ட்ரி லெவலில் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ இந்தியாவும் ஜார்டனும் தங்கள் நாட்டுக்கு இடையான வர்த்தகத்தை அதிகரிக்கணும், $5 பில்லியன் அளவுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ் செக்டருக்கு பார்த்தா அப்படின்னா அமெரிக்கா செலவு பண்ணுறது அவங்களோட பட்ஜெட்டில் 10%க்கு மேலே. அவங்க பட்ஜெட்டு ட்ரில்லியனில் இருக்குது. அவங்க நாட்டோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 26 ட்ரில்லியன் சம்திங், அரௌண்ட் 26 ட்ரில்லியன் வரும். நம்ம நாட்டோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 5 ட்ரில்லியன் தான், 4 சம்திங் ட்ரில்லியன் தான் வருது சோஃபார். இப்போ இந்த 4 சம்திங் ட்ரில்லியன், 4 ட்ரில்லியன் வச்சுக்கோமே, 4 ட்ரில்லியன்லேயே பார்த்தா அப்படின்னா 5.75% தான் டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒதுக்குறோம். ஆனால் அமெரிக்கா 26 ட்ரில்லியனில் கிட்டத்தட்ட 10%க்கு மேலே ஒதுக்குறாங்களாம். அப்போ அரௌண்ட் எவ்வளோ ஆச்சு? 10%னா 26, 2.6 ட்ரில்லியன். ஸோ நம்ம 4 ட்ரில்லியனில் 5.5% அவன் 20 ட்ரில்லியனில் 20+ ட்ரில்லியனில் 10% ஒதுக்குறாங்க. இதனால தான் அமெரிக்கா டிஃபென்ஸ் செக்டரில் நம்மளோட கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க. ஸோ நம்மளும் டிஃபென்ஸ் செக்டரில் கொஞ்சம் அதிகமாக பட்ஜெட் ஒதுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளும் அந்த லெவலுக்கு க்ரோத்தை கொண்டு வர முடியும் டிஃபென்ஸ் செக்டர்லேருந்து அந்த மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ 5th நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ரஷ்யாவில் 300 பொருட்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க வர்த்தகம் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து ஒரு பொருளை அங்கே விற்கிறோம், அங்கேருந்து என்ன பொருளை வாங்குறது அப்படின்னு பார்த்தப்ப 300 பொருட்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 300 பொருட்களை அவங்க நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுறப்ப ரஷ்யாவிலேருந்து வாங்கிக்கும். ஸோ ரஷ்யா நம்மகிட்ட நிறைய பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2 நாடுகளும் மாற்றி மாற்றி பண்ணுறப்ப ஒருத்தர் அதிகமாக வாங்கிட்டாங்க ஒருத்தர் கம்மியாக வாங்கிட்டாங்கன்ற பேர் வராமல் ஈக்குவலாக ட்ரேட் பண்ணிப்பாங்க. இந்த ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. உள்ளே வர்றது அதிகமாகவும் வெளியே போகிறது கம்மியாக இருந்துச்சுன்னா, இல்லை வெளியே போகிறது அதிகமாக உள்ளே வர்றது கம்மியாக, எப்படி இருந்தாலும் அது பேர் ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வராமல் 2 நாடுகளும் ஈக்குவலாக க்ரோ ஆகுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 300 பொருட்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட் இல்லாமல் 2 பேர் ஈக்குவல் அமௌண்ட்டு ட்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ 6th நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் 3வது லார்ஜஸ்ட்டு ஏஐ யூஸ் பண்ணுற நாடாக மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்குது, செகண்ட் சைனா இருக்குது, தேர்ட் இந்தியா இருக்குது. 7th நியூஸ் என்ன அப்படின்னா, ஒடிசா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 15 டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. இதன் மூலயமா 15 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும். வளர்ச்சி அடைஞ்ச ஒடிசா 2036க்குள்ளார, நம்ம 2047க்குள்ளார விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த இந்தியா, வல்லரசு இந்தியான்னு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒடிசா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2036க்குள்ளார வல்லரசு ஒடிசா அப்படின்ற மாதிரி வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் நம்பர் 8 என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா 1 நேஷன் 1 சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து இன்னைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
இந்த திட்டம் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா போதும், நாடு ஃபுல்லாக அது எந்த வெப்சைட் வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாடு ஒரே சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு பேப்பருக்கு ஒரு கம்பெனி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா அப்படின்னா அதற்கு எல்லா ஆர்டிக்கலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் ஆர்டிக்கல் தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், இதுக்கு தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லாமல் சிங்கிள் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே எல்லா வைட் டாபிக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றி படிக்கலாம் அப்படின்றது தான் இது ஸ்கீம். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்கீம். 9வது நியூஸ் என்ன அப்படின்னா, ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ரெயில் கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வெளிப்பார்வைக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹைப்பர்சோனிக்கில் ட்ராவல் பண்ணக்கூடிய மிசைலை ஷூட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம். ஸோ மிசைல் வானத்தில் வரப்பே லேண்ட்லேருந்து அதை அட்டாக் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப்பன். ஸோ அதுக்கு பேர் ரெயில் கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர்சோனிக்னா பிரம்மோஸை பிரம்மோஸ் மாதிரி. ஓகே ஓகே, அது யூஸ் பண்ற டெக்னாலஜி வந்து பீட் பண்ண முடியாது, பட் ஆனா அந்த ஸ்பீட்ல போற மிசைல போட்டு தள்ளிடலாம். ஆமா, சூப்பர் சோனிக் ரேஞ்சாக இருக்க மிசைல். இப்போ பிரம்மோஸ் அடுத்த வருஷம் இப்போ டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2 நாடும் சேர்ந்து, இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து. ஓகே. 10th நியூஸ் என்ன அப்படின்னா, சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் வெளிநாட்டு மக்கள் வந்து அவங்க நாட்டில் இடங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கு 2026 அலோவ் பண்ண போகிறாங்க. அதுக்குன்னு புதிய சட்டங்கள்லாம் கொண்டு வராங்களாம். முக்கியமான சிட்டிகளை தவிர மற்ற இடங்களில் இடம் வாங்கிக்கலாம். நீங்கள் வேணால் இடம் வாங்கலாம். இம்பார்ட்டண்டான சில சிட்டிஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டிஸ் தவிர மற்ற ஊர்களில் இடங்கள் வாங்கிக்கலாம், ஃபாரினர்ஸ் இடம் வாங்கலாம் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. 11th நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸாக உள்நாட்டு தயாரிப்பின் மூலயமா ஹைட்ரஜன் ஃபியூவலை யூஸ் பண்ணி ஓடக்கூடிய ஒரு கப்பலை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. டிசம்பர் முடியறதுக்குள்ள அந்த கப்பலை வந்து நேவியை வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க, கமிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் பார்த்தா அப்படின்னா 2 பேர்த்தோட இராணுவ தளவாடங்களை 2 நாட்டு போர் கப்பல்கள், போர் விமானங்கள், போர் படைகள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு ஆர்மி எக்ஸசைஸ்க்காக ஒரு ஜெட்டு பறந்து டேஜஸ் பறந்து போகுது. நடுவில் ஃபியூல் இல்லை அப்படின்னா பக்கத்தில் ரஷ்யாவோட ஆர்மி பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இறங்கி ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி வச்சுக்கோவேன். நான் ஒரு தூரம் போகிறேன், இல்லை ஒரு விஷயம் வரேன், பக்கத்தில் உன்னோட வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி அவங்க வந்து நம்ம ரஷ்யாவோட ஆர்மி பேஸை யூஸ் பண்ணிக்கலாம், ரஷ்யா நம்ம பேஸை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி 2 நாடுகள் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இன்டர்நேஷ்னல் டு இன்லேண்ட் எபிசோடில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னும் சில தகவல்களோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.